ஃபஸ்ட்டு உபதேசமாக 2வது உபதேசம் வாங்கியிருக்கான். என்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பான், சந்தேகம்லாம் கேட்பான். நான் இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவன் என்ன பண்ணான், இந்த ஸ்டேட்டஸில் வந்து பொண்டாட்டி இவனும் இப்படி கட்டி பிடிச்சிங்கிற மாதிரி, தோல் மேலே கை போட்டுக்கிற மாதிரி, இப்படி இடுப்பு பிடிச்சிங்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ பிடிச்சி போட்டு நான் திட்டினேன். இது வந்து சரியில்லைடா. இன்னைக்கு இருக்கிறவங்க வந்து உண்மையாக சொல்ல போனால், ஒரு பொண்டாட்டி இருந்து சுகத்தை அனுபவிக்காத கணவனும், கணவன்கிட்ட இருந்து சுகத்தை அனுபவிக்காத பொண்டாட்டின்னு தான் இருக்கிறாங்க. நீ இப்படி போட்டீங்கன்னா, ஆஹா இவனுக்கு இப்படி கிடச்சி எனக்கு கிடைக்கலையேன்னு அங்கலாப்பட்டாங்கன்னா உனக்கு துன்பம் வரும், இதெல்லாம் வைக்காதான்னு அவன் காலையிலேயே வாங்கலை. கடைசியில் நான் சொல்லினே இருக்கிறேன், அவன் தூக்கில் செருப்படான்னு நியூஸ் வந்துச்சு. நான் கப்னாயிட்டேன். எப்பயுமே இருக்கிற நான் திரும்ப சொல்கிறேன், கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தயவுசெய்து உங்களோட வச்சுங்க, வெளியில் யாருக்கும் காட்ட வேணாம். வெளியில் வரீங்களா புடிச்ச மட்டும் தனித்தனியாக இருங்க. வீட்டில் போய் கட்டி பிடிச்சிங்க 24 நாள் பருன்னு இருங்க. அது கண்ணு வந்து இப்போ எனக்கு பொண்டாட்டியே இல்லை, இப்போ அதை புடிச்ச மட்டும் கட்டி பிடிச்சி நிற்கிறான்னு வச்சுக்கோ, ஐயோ இன்னைக்கு கிடைக்கலன்னா அந்த எண்ணெய் யாரை தாக்கும் சொல்லுங்க. எதுவுமே உங்களுக்கு இருக்கிற பொருள் அடுத்தவனுக்கு இல்லாத பொருள் உனக்கு மறைச்சி வச்சுக்கோன்ற. நான் உங்களுக்கு வேற கிட்ட பணங்குதா, அவங்க இவங்க கிட்ட பணமே இல்லை, உங்கள்கிட்ட நிறைக்குதா, ஒழிச்சு வச்சுக்கோ. நீ உன் பண்ண சந்தோஷம் வர அடுத்த கடை ஒழிச்சு வச்சுக்கோ. எல்லாருக்கும் இல்லை பையன் உன் பொருள் நல்ல ஒரு ஒழிச்சு வச்சுக்கோன்ற. ஏன்னா அந்த மனுஷன் கண்ணு வந்து நல்லா யோசிச்சிங்க. இப்போ நீயும் நானும் இருக்கிறோம், எனக்கு பயங்கர பசிக்குது, உனக்கு பயங்கர பசிக்குது, நீ பணக்காரன் பிரியாணி வேணா தின்றா, எனக்கு கௌரவம், நான் வாங்கி தின்ன முடியல பண்ணவும் முடியல, நீ தின்றதை வேடிக்கை பார்த்துன்னே இருக்கிறேன். தின்னு பிடிச்சோன்னு வகுத்து குத்து எப்படி குத்தும் யாருன்னு யோசிச்சிங்களா? இப்போ நீ 2 பேர் இருக்கிறீங்க, ஒருத்தர் வசதியானவன் ஒருத்தர் பிச்சைக்காரன்னு வச்சுங்க. 2 பேர் நண்பர் தான். உங்களோட வாங்கி தர்றது அவருக்கு கேவலமாகுது, அவருக்கு உனக்கு கேவலமாகுது. யாரும் வசதியாக்கிறவன் நல்லா சோறு வாங்கி தரும்போது ஒருத்தன் உட்காந்து ஐயோ எனக்கு கிடைக்கலையேன்னு அங்கலாப்பட்டு மாதிரி இவன் சாப்பிட்டு முடிச்சு அவன் வவுறுல குத்தும், வவுறு வலி வருத்துக்கும், வறுக்கும். செக் பண்ணி பாருங்க வேணா கூட போய், கண்டிப்பா வரும். ஆமா, அதே மாதிரி நீயும் பொண்டாட்டி சந்தோஷமா கட்டி போச்சுன்னு வீட்டு உருண்டு போச்சு சந்தோஷமா உன் பொண்டாட்டி உன் உடம்பு தான் உனக்கு சம்மந்தப்பட்டது தான் அர்த்தம் கண்ணு பட்டம். அதாவது உனக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி கண்ணு பட்டுட்டோம். மறு நிமிஷமே பாரு வேலை கிடைச்சாலே பாரு, ஆளே காலி பண்ற வரைக்கும் வேலை செய்யுது.